501, 502, 503, 504. சோல்ஜர், நம்ம நாட்டோட எல்லா வளங்களையும் சூறையாடுறதுக்கு எல்லா நாடுகளும் திட்டம் போட்டிருக்கு. அதை நம்ம தடுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல நம்ம அசம்பிளா இருக்கோம். நம்ம நாட்டோட கச்சதீவு ஆட்டையை போடுறதுக்கு இந்திய நாட்டு படையங்க திட்டம் போட்டிருக்காங்க. இதை நம்ம உடனடியாக உடைச்சி தள்ளணும். நம்ம நாட்டோட திருவோணமலை துறைமுகத்தை ஆட்டையை போடுறதுக்கு அமெரிக்கங்காரன் முடிவெடுத்திருக்கான். அதையும் நம்ம முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட காலிமுத்துடல் அதையும் ஆட்டையை போடுறதுக்கு சப்பமுகம் சைனாக்காக ரெடியாக இருக்கான். நம்மோட நாட்டோட இயற்கை வளமான தேயிலை தோட்டத்தை ஆட்டையை போடுறதுக்கு ரஷ்யாக்காரன் முடிவெடுத்திருக்கார். இந்த ஆபரேஷனுக்கு உங்களுக்கு யூனிஃபார்மோ எந்தவித அடையாளமோ உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இந்த ஆபரேஷனுக்கு உங்களுக்கு ரகசிய கோட் நேம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பேரு சர்தார். அது மட்டும் இல்ல சோல்ஜர், இந்த ஆபரேஷனுக்குரிய சீக்ரெட் நம்பர் ஒன்று இருக்கு. அதுதான் உங்களோட நம்பர் 3240. மூஞ்சி சரி, மண்டையில என்ன முடி, உடனடியாக வச்சுட்டு வரணும். டிஸ்போஸ். ஏய் நட்பு, நீங்களா தாடியெல்லாம் சேவ் எடுத்து வச்சா வேறுக்கு ஒரு லீவில் வந்து ஆமிக்காரன் வாரா? என்ன ஒளிச்சேன்னு வந்துடுறியா? கெட்டப் மாத்திருக்கியா? என்ன விளக்கம்? என்ன பிரச்சனையானவு? இல்லை நட்பு, அது எப்படி செல்றன்னு தெரியா? ஆனால் செல்லையும் கூடா செல்லாம இருக்கீங்களா? சரி, நான் உன்னோட செல்லுவேன். ஆனால் நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, சரியா? என்னண்டா சீக்ரெட் ரவுண்டில் சேர்ந்துருக்கேன். ட்ரைனிங் தான் போயிட்டு என்னடா முடிவெட்டாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ அதைத்தான் விட்டுட்டு வர தெரியும். மேஜர் சொல்லணும்னா எனக்கு இப்போதைக்கு செல்ல, நான் அவசரமாக போகணும். இந்த விஷயத்தை யார்ட்டையுமே வெளிக்காட்டிவிட்டாரு, சரியா? வரையா போயிட்டு. சரி சரி மச்சான், செல்றாங்க கூட எனக்கு ஆர்வமாகிடா. யார்ரா அந்த மேஜர்? யார்டா ட்ரைனிங் எடுக்கா? என்னடா நடக்குது? இவ்வளோ கால வாழ்க்கையில் இதை ஒரு தரம் பார்த்துட மாட்டோமான்னு ஆசையாக இருந்தேன். நீ நம்பி சின்னத்தால என்னை நம்பி கொண்டு காட்டியும் விட்றா. நானும் ஒரு தரம் பார்த்துக்கிறேன். சரி, டைம் 3:45. என்னடா தேர்றா? 1/2 தான் டைம். அதுக்கு இதில் போய் முடிய விட்டுட்டு வந்துடுறேன். சரி, நீ ஆசைப்பட்டா வா, நான் உன்னை டக்குன்னு கூட்டி போய் காட்டுவேன். நான் பாரு பின்னால் போ. அந்த அடிக்கார் பாடுறா, அவர் தான் எங்களை மேஜர். ஆளை பார்த்தா நல்ல 6 அடி ஆள், ஆம்பளை விஷால் மாதிரி நல்ல உடம்பறிக்காரா. வெறும் முகத்தை ஒரு தரம் பார்த்துட்டா போதுண்டா. திரும்புறாரா 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 திரும்பிட்டார். செல்லாடா, அவர் என்ன இருந்தாங்க? என்ன மேஜர்ரா? இவன் மேஜரா? இவன் மேஷம்பேலைக்கே சரியமானடா. இவனை போய் நரா. ஏய், இவனே ஒரு படப்பைத்தியார்டா. இவன் நம்ம கடைக்கு வந்து எத்தனை கோழிகளை எடுத்துட்டு போறேன், சாப்பிட காசு கொடுக்காம போறேன். டேய் பைத்தியாரா! டேய், இவன் சத்தம் போட்டு காய்க்கார, அவருக்கு கேட்டுற போது அவர் எப்படா நீ பைத்தியம் சொல்லுவா? அவரை கண்ணுக்கு மட்டும் வேலை வச்சிடாத. வந்தான்னு சொன்னா எதையுமே பார்க்க மாட்டார், நெத்தி போட்டுலயே வைப்பார். யார் இவனா? இவன் ஒரு பைத்தியான்டா. அவன் சினிமா பைத்தியானா? சின்ன வயசுல இருந்து ஆமி படம் பார்த்து இவனுக்கு அதே என்னண்டா அவனுக்கு. அவன் கடைசி அப்படி இருக்க போனா அவனுக்கு தலையில அடிபட்டேன். படம் பார்த்துட்டு இவக்குள்ள தலையில அடிபட்டு கடைசியில இன்னமும் அவனுக்கு தெரியுது இல்லை. அவன் ஆமிக்காரன் நினைப்புலே தெரியுறான். அவன் ஒன்னையும் போட்டு வராக்கி இப்போ ஒன்னையும் கொண்டு சேர்க்க போறான் அங்கோடைக்கு. இதை நம்பித்தாடா நீ முகத்தில் அழகான தாடியையும் அந்த மாதிரி இருந்த முடியையும் பட்டி பைத்தியாரா? அவன் ஒரு பைத்தியார்னா அவன்.
அவனுக்கு பொறுத்தால போயிட்டு நீ வந்துட்டு இதை பெரிய இதாக எடுத்து தெரியடா வெட்டியால நீ என்கிட்ட கூட்டாளன்னு செல்லாத எனக்கு வைக்கமா கிடக்கு அது ஒரு 15 வா நான் காட்டுறேன் ஆமி ஆமி நீ திரியிறா வா காட்டுறேன் அவனோட கூத்த கொஞ்சம் ஒளிச்சிருந்து பாரு அவன் காட்டுற கூத்தெல்லாம் பாரு வா மேய்ச்சா குந்து மெதுவா இருந்து பாரு இந்த கூத்த எவ்வளவு கூத்து காட்டுவான்னு பாரு அண்ணா பாரு நல்லா பாரு அட்டென்ஷன் தெரியா செனடிஷன் தெரியா லெஃப்ட் ரைட் தெரியா முன்னுக்கும் தெரியா பின்னுக்கும் தெரியாம உன செஞ்சுட்டு இவன் தானே உனக்கு மேஜர் இவன் தான் நாட்டை காப்பாற்றுற ஆபரேஷனுக்கு உங்களை வழி நடத்துற ஆள் ஓகே நாக்கட நான் போயிருக்கானு அடே அவனை நட கூட அவன் அவன்கிட்ட நடவடிக்கையில் உனக்கு விலங்கல்ல அது ஓகே பரவாயில்ல அவனோட ஷூவை பார்த்தா உனக்கு விலங்கலையாடா போதாத பொம்பளை ஷூவை போட்டு வந்தியாண்டா இதை பார்த்தா உனக்கு விலங்கலையாடா அவனை பாரு நல்லா பாரு ஒழுங்கு கால் கெடுக்கு அவனை நல்லா பாரு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு படக்கதையை செல்லுவான் படத்துல வர டயலாக் பேசுவான் படத்துல வர மாதிரி நடிச்சு காட்டுவான் இதாண்டா அவனுக்கு வேலை அதுக்காக தான் அவனை சினிமா பைத்தியம் தெரிஞ்சாக்கலாம் செல்றேன் உனக்கு இவ்வளவு நாளைக்கு தெரியாதடா ஹலோ இவனோட சேர்ந்து நீ திரிஞ்சின்னு சொன்னா உனக்கும் அங்கோட தான் மகனே எத்தனை நாளையில நீ அங்கோட போவான்னு நான் பார்க்க தான் போறேன் படத்துல வெயிட்டிங்